சிவமகாபுராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது வேதியரை வருத்தியவன் கதையும் விந்தியன் கதையும் மகாகால ஓங்கார லிங்கங்களின் மகிமையும். சுவாமி வேத வியாச மகரிஷியால் அனைத்தையும் உணர்ந்த தாங்கள் சொல்லிய விஷயங்களால் நாங்கள் திருப்தி அடையவில்லை. ஜோதிலிங்கங்களின் சரிதங்களை நாங்கள் மேலும் கேட்க விரும்புகிறோம் என்றார்கள் நைமிசாரண்ய முனிவர்கள். சூத முனிவர் கூறலானார், உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் முக்தி அளிக்கத்தக்க ஷிப்ரா நதி தீரத்தில் அவந்திகாபுரி என்ற ஊர் ஒன்று உண்டு. அங்கு வேதப்பிரியன் என்ற வேதியன் ஒருவன் நற்கர்மவசத்தால் உயர் பதவியை அடைந்தான். அவனுக்கு தேவப்பிரியன், வேதன், சுவிரதன், தர்மவாதி என்ற பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் காலம் தவறாமல் சிவபூஜை செய்வதிலும் தம்மை அடுத்தவருக்கு தர்ம மார்க்கத்தை போதிப்பதிலும் தந்தையைப் போலவும் அவரை விட சிறந்தும் வளர்ப்பிறை சந்திரனைப் போல விளங்கினார்கள். இவர்கள் பழக்கி வந்ததால் அந்த ஊர் முழுவதும் பிரம்ம தேஜசுடன் திகழ்ந்தது. அப்போது ரத்னமாலா என்ற பர்வதத்தில் தூஷணன் என்ற தைத்திய அரசன் ஒருவன் இருந்தான். அவன் மகா பராக்கிரமசாலியாக திகழ்ந்தான். பிரம்மதேவனிடம் வரம் பெற்ற அவன் தர்மத்தை விடுத்து அதர்ம வெறி கொண்டு ஜெகத்தையே அலட்சியப்படுத்தி வந்தான். உலகத்தில் வேத ஆகமாதி மார்க்கங்களில் நடப்பவரை முயலை கொள்ளும் சிங்கத்தை போல அழித்து புண்ணிய திருத்தலங்களில் புகுந்து அங்குள்ள நல்லவர்களையும் பெரியோர்களையும் துன்புறுத்தி வந்தான். அவன் ஒரு நாள் தன் சேனையுடன் அவந்தி நகரை அடைந்து அங்கிருந்த வேதியர்களை நோக்கி, நீங்கள் ஏன் என் கட்டளைப்படி நடப்பதில்லை? தேவர்கள், அரசர்கள் முதலானோரை அடிமைப்படுத்திய எனக்கு நீங்கள் எம்மாத்திரம்? வேதியர்களே, நீங்கள் பிழைக்க வேண்டுமானால் சிவபூஜை, வேத மந்திர உச்சாடனம் முதலானவற்றை கைவிட்டுவிட்டு என் சொற்படியே நடக்க வேண்டும் என்று கூறி தன் சேனைகளை கொண்டும் அமைச்சர்களை கொண்டும் அந்த நகரம் முழுவதும் தன் கட்டளையை அறிவிக்க செய்தார். அங்கிருந்த வேதியர்கள் அந்த அசுரனது கட்டளையை மதிக்காமல் திடபக்தியோடு சிவபூஜை செய்து சிவ தியானத்தில் அமர்ந்திருந்தார்கள். இவ்வாறு இருக்கும்போது அந்த அசுர மன்னனின் இருப்பிடமான ரத்தினமாலா மலைச்சாரலில் உள்ள வேதியர்கள் அந்த அசுர மந்திரிகளால் பிடிக்கப்பட்டு துன்புற்றார்கள். அவர்கள் அவந்தியை அடைந்து அங்குள்ள வேதியர்களிடம் தங்கள் நிலைமையை சொல்லி முறையிட்டார்கள். அதற்கு அவந்தி பிராமணர்கள், எங்களிடம் சத்ருவை ஜெயிக்கும் வன்மை இல்லை, போர் செய்ய ஆயுதங்களும் இல்லை, நாங்களும் உங்களை போன்று சாமானிய சரீரம் உடையவர்கள், எங்களை சிவபெருமான் தான் காத்தருள வேண்டும், வேறொருவர் காப்பதற்கில்லை என்று தைரியமாக பார்த்திவ லிங்கார்ச்சனை செய்து கொண்டு தியானித்து கொண்டிருக்கிறோம், நீங்களும் இவ்வாறு செய்யுங்கள் என்று சொல்ல அவர்கள் யாவரும் லிங்கார்ச்சனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது தூஷணன் மந்திரிகள் 4 அவர்களிடம் வந்து, இவர்களை பிடியுங்கள், அடியுங்கள், கட்டி வையுங்கள் என்று பயமுறுத்தினான். அவர்கள் தியான நிஷ்டையில் இருந்ததால் அவன் கூறுவதை கேட்காமல் இருந்தார்கள். அப்போது சிவலிங்கார்ச்சனை செய்வதற்காக வேதியர்கள் பார்த்திவம் எடுத்த இடம் பெரும் குளமாக இருந்தது. அதிலிருந்து உக்ர ஸ்வரூபமான மகா காளேஸ்வரர் தோன்றி அந்தணருக்கு வந்த அவஸ்தையை கண்டு கோபம் கொள்ளவே அசுரர்கள் சாம்பலானார்கள். ஓடிப்போனவர்கள் தவிர மற்றவர்கள் மாண்டார்கள். சூரிய உதயத்தால் இருள் ஒழிவது போல சிவ தரிசனத்தால் தீயோர் யாவரும் ஒழிந்தார்கள். தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். தேவ துந்துபிகள் முழங்கின. சிவபெருமான் தியானத்தில் இருந்த அந்தணர்களை பார்த்து, பிராமணர்களே, நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம், தவத்தை கைவிடாமல் இருங்கள், உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேளுங்கள் என்றார். வேதியர்கள் அவரை வணங்கி, எங்களுக்கு முக்தி அருளி உலகத்தை காப்பதற்காக இங்கு எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அதனை ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் பக்த பிரியராகி அந்த குலத்திலேயே பிரசன்ன மூர்த்தமாக எழுந்தருளி இருந்து வேதியருக்கு முக்தியும் அளித்தார். அந்த குலம் 4 பக்கமும் ஒவ்வொரு குரோச அகலமுடையது. அப்பெருமான் மகா காளேஸ்வரர் என புகழ் பெற்று விளங்கி வருகிறார். இவரை தரிசித்தால் கனவிலும் கூட துக்கம் வராது, இஷ்ட சித்திகள் கைகூடும். முனிவர்களே, நீங்கள் விரும்பியவாறு மகா காளேஸ்வர ஜோதிர்லிங்க மகிமையை சொன்னேன். இனி ஓங்காரேஸ்வர ஜோதிர்லிங்க மகிமையை சொல்கிறேன், கேளுங்கள் என்றார். ஒரு சமயத்தில் நாரத முனிவர் சகல உலகங்களிலும் வலம் செய்து கொண்டு கோகர்ண கஷேத்திரத்திற்கு வந்தார். அங்கு சிவதரிசனம் செய்து கொண்டு விந்தியகிரியை அடைந்தார். விந்திய மன்னன் அவரை வரவேற்று பூஜித்து உபசரித்தான். அவன் அரசவையில் நாரதர் வீற்றிருக்கும் போது விந்தியன் நாரதரை பார்த்து, மகரிஷியே, நான் எல்லா வகையான இன்பங்களையும் அடைந்து இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் குறையில்லை என்றான்.
அதனால் அவனை அவமானம் செய்ய நாரதர் விரும்பி பெருமூச்சு விட்டார். விந்தியன் நாரதரை நோக்கி, முனிவரே, நீங்கள் பெருமூச்சு விட்டதற்கு என்ன காரணம்? என் பூஜையில் ஏதாவது குறைவு உண்டா என்று கேட்டான். அதற்கு நாரதர், உன்னிடத்தில் எல்லாமே அமைந்திருக்கின்றன. இருப்பினும் மேருமலை உன்னை விட பெரியதாயும் தேவர்களால் மதிக்கப்பட்டு அவர்கள் வசிக்கத்தக்கதாகவும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அதனால் விந்திய மன்னன், நான் பிழைத்திருப்பதால் என்ன பயன்? சிவ ஆராதனை செய்து மேருவை ஜெயிப்பேன் என்று நிச்சயித்து கொண்டு ஓங்கார ரூபமான எந்திரம் ஒன்றை செய்வித்து பார்த்திவலிங்க பூஜையை 6 மாதங்கள் வரை இடைவிடாமலும் இடத்தை விட்டு நகராமலும் செய்தான். அதனால் யோகியருக்கும் புலப்படாத சிவபெருமான் திவ்ய மங்களகரமாய் அவன் முன்னால் தோன்றி, உன் விருப்பம் யாது என்று கேட்டார். அதற்கு அவன், எல்லோரையும் விட உயர்வாக வளர்வதற்கான சக்தியை எனக்கு தந்துருள வேண்டும் என்று கேட்டான். பிறருக்கு துன்பம் உண்டாக்கத்தக்க வரத்தை கொடுக்க கூடாதாயினும் அவன் செய்த அருந்தவத்துக்காக அவன் விரும்பிய வரத்தை சிவபெருமான் கொடுக்க நினைத்து அவ்வாறு விருத்தி அடைக. இருந்த போதும் நீ கர்வம் அடைவாயானால் அந்த பேருருவம் எமது அடியாரால் சிறிதாக அடங்கும் என்று வரம் கொடுத்தார். அப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் அங்கே வந்து, மகேஸ்வரரே, தாங்கள் அவனுக்கு வரம் கொடுத்த பிரசாத மூர்த்தமாக இங்கு எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். பெருமானும் அவ்வாறே அமர்ந்தருளினார். ஓங்கார எந்திரத்தில் சுயம்பலிங்க மூர்த்தம் ஒன்றும் அவன் பூஜித்த பார்த்திவ லிங்க மூர்த்தம் ஒன்றும் அங்கு விளங்கும். அவற்றிற்கு ஓங்காரேஸ்வரம், அமரேஸ்வரம் என்று பெயர்கள் வழங்குகின்றன. அந்த மூர்த்தங்களை தேவர் முதலானோர் பூஜித்து பற்பல வரங்களை அடைந்தனர். ஆகையால் அந்த ஓங்காரேஸ்வரரை பூஜிப்பவர்கள் மறுபிறவியை அடைய மாட்டார்கள். மனோபீஷ்டங்கள் யாவற்றையும் அடைவார்கள். இதுவே ஓங்காரேஸ்வர ஜோதிர்லிங்க மகாத்மியமாகும். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.